Assalamualaikum warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasyaitonir rajim. Bismillahirrahmanirrahim. Nahmaduhu salli ala rasulil karim amma ba'd. Ibadullah innallaha malaikatahu yusalluna 'alan nabiyya. Rabbana atina fid dunya hasanatan wa fil akhirati hasanatan wa qina adzabannar. பயானின் தலைப்பு நோன்பு பற்றி இந்த பயானில் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ். ரமலானின் அருளை நமதாக்குவோம். மனிதனை அழகிய படைப்பாகிய அல்லாஹ் மனிதன் மீது அளவு கடந்த அன்பும் இரக்கமும் கருணையும் கொண்டுள்ளான். இம்மையிலையும் மறுமையிலையும் மனிதன் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்கு தேவையான இறை வழிகாட்டுதலை வகுத்திருக்கிறான். குறிப்பா ரமலான் மாதத்துக்கு அப்படின்னு கூடுதல் சிறப்புகளை வழங்கி ஒவ்வொரு முஸ்லீமும் அம்மாதத்துல முழுமையான பயனடைய அல்லாஹ் தஆலா வழிவகுத்துள்ளான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹி குர்ஆன ஹுதல் லன்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலான் மாதம் எத்தகையது அப்படின்னா அதில் தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் நன்மை தீமைகளை பிரித்தறிவிப்பதுமான அல் குர்ஆன் அருளப்பட்டது. அல் குர்ஆன்ல 2வது அத்தியாயம் 185வது வசனத்துல இந்த வசனம் இடம்பெற்றிருக்கு. நோன்புக்குரிய மாதம் அப்படின்னா அது இந்த ரமலான் மாதம் தான். உலக மகா அற்புதமான திருக்குர்ஆன் ரமலான் மாதத்துல இறக்கப்பட்ட காரணத்துக்காக தான் அந்த ரமலான் மாதத்துல நோன்பு வைக்கணும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளை. இது அதுக்குரிய மற்றொரு சிறப்பு. ஃபமை ஷஹத மின்கும் ஷஹர ஃபல் யம்ஸு. எவர் அம்மாதத்தை அடைந்து கொள்கிறாங்களோ அம்மாதம் முழுவதும் நோன்பு நோக்கட்டும். அத்தியாயம் 2ல் 185வது வசனத்துல இடம்பெற்றிருக்கு. வானத்தின் வாயில்கள் திறக்கப்படுற மாதம் தான் இந்த ரமலான் மாதம். அருளுடைய வாயில்கள் திறக்கப்படுற மாதம் ரமலான் மாதம் தான். ரமலான் மாதம் வந்துச்சு அப்படின்னா வானத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகின்றன, சைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன. இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. முஸ்லிம் ஹதீஸ்ல 1957வது ஹதீஸா இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு. நரகத்திலிருந்து தப்பித்துக்கிறதுக்கு இலகுவா சொர்க்கம் செல்வதற்கான வாய்ப்புகளை தான் இறைவன் ரமலான் மாதத்துல வச்சிருக்கிறான். மனிதன் செய்கிற பாவங்களால தான் நரகத்துக்கு செல்கிறான். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் நமக்கு இறைவன் கற்றுக் கொடுத்த சிறு வணக்கங்களை தான் இந்த மாதத்துல செஞ்சோம் அப்படின்னா நம்ம பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறான் அல்லாஹ் தஆலா. இது போல வணக்கங்களுக்கு பன்மடங்கு நன்மைகளையும் சுவனத்து பாக்கியங்களையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தரான். 1000 மாதங்களை விட சிறந்த மாதம் தான் இந்த கடைசியில ரமலானுடைய கடைசியில லைலத்துல் கத்ர் அப்படின்ற ஒரு இரவு. அதுதான் 1000 மாதங்களை விட சிறந்த மாதம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். தஹருஹு லைலத்துல் கத்ர் ஃபில் அஸ்ரி வல் ஆஹிரி மின் ரமலான். ரமலான் கடைசி 10 நாட்கள்ல லைலத்துல் கத்ரை தேடுங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவிக்கிறாங்க. நூல் புகாரி திர்மிதி இந்த எல்லா ஹதீஸ்லயுமே எல்லா நூல்களையும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு. லைலத்துல் கத்ருடைய பிரார்த்தனை. லைலத்துல் கத்ர்ல அதிக அளவு பிரார்த்தனை புரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு துவாவை கற்றுக் கொடுத்துருக்காங்க. லைலத்துல் கத்ர் இரவு வந்துச்சு அப்படின்னா இந்த துவாவை அதிகமாக கேட்கணும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளுக்கு சொல்லி தந்திருக்காங்க. அது என்ன துவா அப்படின்னா, அல்லாஹும்ம இன்னக்க அஃபூன் துஹிப்புல் அஃபவ ஃபஃபு அன்னி. பொருள் இறைவா நீ மன்னிப்பவன், மன்னிப்பையே விரும்புபவன், எனவே என்னுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவாவை கற்றுக் கொடுத்துருக்காங்க. இதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க. இத்தகைய புனிதமிக்க ரமலான் மாதத்துல கடைசி 10 நாட்கள்ல ஒற்றைப்படை இரவுகள்ல அதிக உபரியான வணக்க வழிபாடுகள்ல ஈடுபட்டு வல்ல இறைவனை அருளையும் நம்ம அடையணும் இன்ஷா அல்லாஹ். முன் பாவங்களும் மன்னிக்கப்படும் இந்த மாதம். அது என்ன அப்படின்னா, நம்பிக்கையோட நன்மையை எதிர்பார்த்து யாரெல்லாம் ரமலான்ல நோன்பு வணங்குறாங்களோ அவங்களுடைய முன் பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படும் அப்படின்னு நூல் திருமிதியில 683வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கு. இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க.
மகத்தான நற்பேறு நிறைந்த இந்த ரமலான் மாதத்துல இறை வழிபாடுகள்ல ஈடுபட்டு கடமையான தொழுகைகளை தவிர உபரியான தொழுகைகளையும் தவறாம தொழுவணும். இந்த கடமையான 5 நேர தொழுகை மட்டும் இல்லாம உபரியான தொழுகைகளையும் நம்ம தவறாம நிறைவேற்றணும் இன்ஷா அல்லாஹ். எவர் ரமலான் மாதத்துல ஒரு கடமையான செயலை நிறைவேற்றுறாங்களோ அவங்களுக்கு மற்ற மாதங்களை விட 70 கடமைகளை நிறைவேற்றுவதற்கான நற்கூலியை இறைவன் வழங்குவான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவிக்கிறாங்க. ஹலாலான அமல்களை செய்வது தான் சிறந்தது. அதை விட ஹராமான செய்கைகளிலிருந்து நம்மளை காத்துக்கொள்வதுதான் மிக மிக முக்கியமானது, மேன்மையானது. எனவே புறம் பேசுவதை தவிர்க்கணும். அவதூறு சொல்வதை விட்டும், பொய்யிலிருந்து, வீண் பேச்சுகளிலிருந்து, நேரத்தை வீணாக்குவதிலிருந்து தான் நம்ம காத்துக்கணும். இந்த ரமலானுடைய மாதத்துல இது அனைத்தையும் விட்டுட்டு ஹலாலான செயல்களை மட்டும் நம்ம செஞ்சோம்னா இன்ஷா அல்லாஹ் நம்முடைய சொர்க்கத்துக்கு போறதுக்கான இது இலகுவா இருக்கும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த கெட்ட செயல்கள் இந்த ரமலான் மாதம் மட்டும் விட்டுட்டோம்னா நல்ல செயல்கள் அமல்கள் அதிகமாக செஞ்சோம் அப்படின்னா சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியம் இன்ஷா அல்லாஹ் நமக்கு கிடைக்கும். மறுமையிலையும் நிரந்தர சொர்க்கத்தை அடைந்து கொள்ள அல்லாஹ்வுடைய நிரந்தரமான ரமலான் மாதத்தை நல்ல விதத்துல பயன்படுத்தி கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலானுடைய மாதத்துல அனைத்து 30 நோன்புகளையும் வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் உஸ்தாதுமார்களுக்கும் அனைவருக்கும் உலகத்தில் உள்ள முஸ்லிமான ஆண் பெண் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 30 நோன்பை வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக இன்ஷா அல்லாஹ். அதே போல இந்த 30 நோன்பையும் வைத்து நம்மளுடைய அந்த 30 நோன்பையும் வைக்கக்கூடிய சக்தியையும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.